ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். ஆன்லைன் ஸ்கேம்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா, நிறைய லோன் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் நினச்சிங்க அவங்க சிபில்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 5,000 10,000 அப்படி கொடுத்துருவானுங்க. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இதை கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்கோங்க. அது வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ மேக்ஸிமம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு பண்ண வேண்டியது அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெளிவாக இதில் நடக்கிற ஸ்கேம்ஸு, அதில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா, இந்த லோனை வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம எடுப்போம். ஸோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா, எனக்கு எமர்ஜென்சி ஒரு 5,000 இல்லை 10,000 கொடுங்க அப்படின்னு கேட்போம். அவன் வந்து பார்த்தா அப்படின்னா, உங்கள் ப்ரூஃப்ஸு, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தா அப்படின்னா அமௌண்ட் வந்து கொடுத்துருவான். ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம், இதில் நடக்கிற மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட பேங்க் ஆக்சஸ் கொடுப்பீங்க. நெட் பேங்கிங் ஆக்சஸ் இல்லை மொபைல் பேங்கிங் ஆக்சஸ். அவன் என்ன பண்ணுவான்னா, சப்போஸ் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, லைக் அந்த ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது அவனே உங்களோட பேங்க் லாகின் பண்ணுவான். எப்படி பாசிபிள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இது கொடுப்பீங்க. என்னது அப்படின்னா, உங்களோட நெட் பேங்கிங் வச்சுக்கோங்க. அடுத்து மொபைல் பேங்கிங் வரேன். நெட் பேங்கிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட யூசர் நேம் அடுத்து பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. ஓடிபி வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்லேயே கேட்பான். ஸோ நீங்கள் நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் கொடுத்துருங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா லாகின் கொடுக்கும்போது ஓடிபி வருமே, அவன் எப்படி ஓடிபி கேட்பான்னா, அந்த ஆப்பில் நீங்கள் கொடுக்கும்போது இந்த விஷயம் நடக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஓடிபிக்கோ அந்த ஓடிபி நீங்கள் அவங்ககிட்ட என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்பில் என்டர் பண்ண உடனே அந்த ஓடிபி எடுத்து அவர் போட்டுப்பாங்க. அவங்க போட்டுட்டு ஆப்போசிட்டில் லாகின் பண்ணுவாங்க. நமக்கே தெரியாமல் நம்மளோட நெட் பேங்கிங்கை அவர் லாகின் பண்ண ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் எவனுக்குமே தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. இது உண்மையாக நடக்குது. இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தோம்னா அவன் லாகின் பண்ணி நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துவான். ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது மட்டும் மேட்டரில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுவான். உங்களோட ஃபுல் டீட்டெயில் பயோ எல்லாத்தையும் செக் பண்ணுவான். என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லோன்ஸ் வாங்குறீங்க, என்னென்ன எல்லா விஷயமும் உங்களோட ஆப்பில் அந்த மொபைல் பேங்கிங்கில் இல்லை நெட் பேங்கிங்கில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா, நீங்கள் க்ரெடிட் பண்ணிக்கிறீங்க. லைக் அவன் அமௌண்ட்டை வந்து அனுப்பி விட்றான். எல்லா வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவான். உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வரும். ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜஸ் எடுப்பான். என்ன சார்ஜஸ் அப்படின்னா, லோனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட்டு சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் தனியாக, அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தா அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டில் வந்து 10 to 15 டேஸ் வந்தது. இப்போ வந்து 2-3 மந்த்ஸாக மாற்றிட்டானுங்க. ஸோ இதுதான் இருக்குது. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க. கொஞ்சம் வந்து பார்த்தா அப்படின்னா இதை உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டோட விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுலே ஆன்லைன் லோன் மட்டும்தான் ஹையஸ்ட்டு எப்படி சொல்கிறது, வட்டி அதிகம். அந்த மாதிரி இருக்கும் மோஸ்ட்லாக வந்து அவனுக்கு அசால்ட்டாக நம்மக்கிட்ட அந்த லோனை வந்து இல்லைங்க நான் இதை விட பெரிய லெவலில் சம்பாரிச்சிருவேங்க, அதனால் இந்த லோனு இது பாசிபிளானு யோசிங்க. இதை விட நான் பெருசாக சம்பாரிச்சு பண்ணிடுவேன்றது கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு திமிரெல்லாம் ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். என்னால் பண்ண முடியும் பண்ணிடுவேன் அப்படின்ற எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எடுக்கிறவங்கள நான் ஒன்று சொல்ல 1000 2,000 இல்லை 3,000 சம்திங் எடுக்கிறவங்க, ஒரு 5,000 எடுக்கிறவங்க ஓகே, இது எமர்ஜென்சிக்கு எடுக்குதுன்னு திருப்பி கட்டுறீங்க. அதே 5,000 ரேர் தான். அப்படி எடுக்கிற உங்களுக்கு ஒரு கட்ஸ் இருக்குது அப்படின்னா லோக்கலில் யார்ட்டையாவது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேங்க் லோன் ட்ரை பண்ணுங்கள், அது பெட்டரு. அந்த மாதிரி போகும்போதுலாம் இல்லை கிரெடிட் கார்டு வச்சுக்கிங்கன்னா கூட அது கூட ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னா அது பாருங்கள். இல்லை பே லெட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லைக் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டன் கட்டுற ப்ராசஸ் இருக்குல்ல. நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கிட்டீங்க, சப்போஸ் உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை, ரிட்டன் கட்டல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவனுங்களோட ஆப் சைட்லேருந்து கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஹலோ ஹலோ ஹலோன்ட்டு டார்ச்சர் கொடுத்துட்ருப்பானுங்க. ஸோ அவங்க காலில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா, அட்டன் பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் இல்லை அப்புறம் கட்டுறேன் இப்போ கட்டுறேன் ஏதோ ப்ராப்ளம்னாலும் அவனுங்க என்ன சொன்னாங்க, எண்டில் வந்து ஓகே எனக்கு கால் பண்ணால் எடுக்கல, பண்ண மாட்டேறான், பேச மாட்டேறான். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா ரெக்கவரி டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க. ரெக்கவரி டிபார்ட்மெண்ட்னா அவனுங்களோட டீமில் இருக்க யாரோ ஒருத்தவங்க அப்படி கிடையாது.
எக்வைரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ ஹரியானாவில் அந்த கம்பெனி ஒரு அப்ளிகேஷனோட அந்த லோன் அப்ளிகேஷனோட கம்பெனி ஹரியானாவில் இருக்குது. அவனுங்க வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க சரிங்களா, இது ஒரு லொக்கேஷன். சரி, லைக் வந்து சென்னை வச்சுக்கோங்க, சென்னையில் வந்து நீங்கள் இருக்கீங்க. இல்லை கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க, கோயம்புத்தூரில் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா அவன் கோயம்புத்தூரில் இருக்க லோன் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஊருக்கு ஒரு கும்பல் இருக்குது. அவனுங்க எப்படின்னா ஒரு 20 பேர் 10 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 7 பேர் 8 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மேனேஜர் இருப்பான். ஸோ அவங்களுக்கும் ஒரு சம் கம்யூனிட்டி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்டே இந்த பேப்பர் வரும். ஸோ அவங்களுக்கு பார்ட் ஆஃப் த கமிஷன். உங்கள்கிட்ட இருந்து அந்த ரிட்டன் ரீபேமெண்ட்டை வாங்கி கொடுத்தா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணுவான். டேரெக்டாக வந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோன் அடிப்பாங்க. அவங்க அட்டென்ட் பண்ணல அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க ஃபேமிலி இன்சல்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க மென்டலி ஹராஸ்மெண்ட் ரொம்ப கொடுப்பாங்க. நினைக்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, பர்சனலாக ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தா அப்படின்னா இது ரொம்ப ஓவரால் போச்சு அப்படின்னா உங்களை வந்து பார்த்தா அப்படின்னா சூசைட் வரைக்கும் தூண்டும். எண்ட் டு எண்டு வந்து பார்த்தா அப்படின்னா எதுக்காக காசு சம்பாதிக்கணுன்னே தெரியாமல் ஒரு விஷயத்த சம்பாதிப்பீங்க. இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா சும்மா இது நடக்கும், சீரியஸ்னாக சொல்ல நடக்கும். இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் லோன் தேவையானு யோசிங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தா அப்படின்னா இதுக்குள்ளே வந்து வாங்க பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம். என்னென்னா ஆன்லைன் லோன் பற்றி பேசியாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன வச்சுக்கோங்க, ஆன்லைன் கேம்ஸ் வந்து ட்ரெண்டாக இருக்கலாம். ஆன்லைன் கேம்ஸ் எப்போ வந்து ஆஃப்லைன் கேம்ஸ் தான் இப்போ ஆன்லைனில் வந்துருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் அப்பா தாத்தா சம்திங் அவங்கள யார்கிட்டயே கேட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே கூட பர்சனலாக உட்கார வச்சு யார்கிட்டையாவது விசாரிச்சு பாருங்கள். என்னென்னா இப்போ விளையாடுறீங்களா ரம்மி, இப்போல்லாம் அது சீட் ஆடணும், அதெல்லாம் விளையாண்டது தான் சரிங்களா. உங்களுக்கு ஸ்கேம்ஸை பற்றி தெரியல. அன்னைக்கு வேர்க்கலையாக இருந்தது இன்றைக்கி பீனட் பட்டராக மாறிடுச்சு. அன்னைக்கு சீட்டாட்டமாக இருந்தது இன்றைக்கி ரம்மி சர்க்கிளாக மாறிடுச்சு. ஏவியேட்டர் கேம் அந்த மாதிரி கேம்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா பயங்கரமான சூது தான். அதெல்லாம் ஒருத்தன் வந்து நான் காசு இல்லை நான் சும்மா ட்ரை பண்ணி பாருக்கிறேன், 100 200 போட்டு விளையாடுறேன் அப்படின்னா விளையாடுறான், ஜெயிக்கிறான், தோக்குறான், அது முடிஞ்சது, அதோட வெளியே வரான் அப்படின்றது நல்லது. இல்லை அடிக்கடி டெய்லி 100 200 ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அது ஒரு அமௌண்ட் கரையுது. அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஓவர் அடிக்ஷன் ஆச்சு அப்படின்னா இதே விஷயம் உங்களை வந்து பர்சனலாக ரொம்ப டார்ச்சர் பண்ணும். நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். 1000 போடு தோணும். 1000 போட்டோம் அப்படின்னா ஒரு 2000 3000 வின் பண்ணிடுவேன். வின் பண்ணப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது அவங்களை தூங்க விடாது. அது என்ன பண்ணுவேன்னா மேலே 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 உங்களை வந்து தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ நான் விளையாடணும், வின் பண்ணணும், ஜெயிக்கணும், பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டு இந்த கர்மாவில் ஒரே ஒரு விஷயந்தான், யாராச்சும் ஒருத்தவங்க கடன் வாங்கி ஆன்லைன் லோனு இல்லை வந்து பேங்க் லோனு இல்லை உங்கள் பர்ஸில் இருக்கிறது இல்லை உங்கள் ஃபேமிலியில் எதுவும் சீட்டு போட்டது இல்லை ஏதோ ஒரு காசு எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து பார்த்தா அப்படின்னா அவ்வளோ கொடூரமாக அவ்வளோ அமௌண்ட் போட்டு நான் வின் பண்ணிடுவேன் அந்த கட்ஸ் அவ்வளோ பெரிய திமிரெலாம் காமிக்குது அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எப்பயுமே நடக்காது நான் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு அது மொத்தமாக உங்களுக்கு தலைகீழாக மாற்றி போகணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 1 லட்ச ரூபா வந்து பார்த்தா அப்படின்னா கடன் ஆன்லைன் லோன் எடுக்கிறீங்க, ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் தான் கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பே பண்ணணும். இல்லை நான் கட்டிடுவேன், நான் பண்ணிப்பேன், நீங்கள் தான் உங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ண போகிறீங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தா அப்படின்னா உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை சேவ் பண்ணணும். இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறேன், ரிஸ்க் இதில் எவனே எடுப்பானோ, இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இவ்வளோ கேவலமாக எவனா ரிஸ்க் எடுத்து நான் ஜெயிச்சிடுவேன், நான் பண்ணிடுவேன்.
சத்தியமாக நடக்காது. இல்லை இஎம்ஐ நீங்கள் தான் கட்டணும். மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தா சேலரி வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இஷ்டம். அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறது, வலி அனுபவிக்க போகிறது எல்லாமே நீங்கள் தான். அதுக்காக நாய் மாதிரி வேலை செஞ்சு அவன்கிட்ட 5000 வாட்டி திட்டு வாங்கி அந்த காசு கொண்டு போய் இஎம்ஐ கட்டினா தான் ஹாப்பினஸ் வரும் அப்படின்னா படுங்க, செருப்பால் அடி வாங்குங்க.